வணக்கம் நண்பர்களே, இன்று நாங்கள் 2 பேருக்கு உதவி செய்வதற்காக பொருட்களை வாங்க கடைக்கு வந்தோம். ஆனால் பொருட்களை வாங்குவதற்கு முன்பு அவர்கள் வீட்டில் இருக்கிறார்களா என்பதை உறுதி செய்ய போன் செய்த போது எங்களால் நம்ப முடியாத ஒரு அதிர்ச்சியான கவலை செய்தி கிடைத்தது. உதவச் சென்றோம். ஆனால் அந்த உயிரே பிரிந்து 1 வாரம் ஆகிவிட்டது என்ற செய்திதான் எஞ்சியது. அம்மா வேற லேட் ஆகுமா? அம்மா தங்கச்சின் உள்ளே பார்க்க போனான். உங்களுக்கு வெளிப்பு வருதோ? வலி குளிசை நேற்று போன நேற்று அந்த மன்னிக்கணும் முந்த நான் போனேன் ஆஸ்பத்திரிக்கு. வலி குளிசையும் தெரியும் மற்ற குளிசை அந்த வலி குளிசை ஒரு டவு வேண்டாம் சுண்ணத்தில் வேணாலும் 62 ரூபா ஒரு குளிசை. உங்களோட நம்பர் வந்து நகர்லேருந்து எடுத்துனாங்க. ஆண்டது போமனு இந்த ஃபோன் கிடக்கணும் பண்ணாங்க. இருக்கட்டும். நீங்கள் காசு தான் நான் ஃபோன் எடுக்கேன். நாங்கள் இப்படி தனியாக ஒரு ஆக்கள்கிட்ட உதவி பண்ணி இப்படி ஆக்களுக்கு உதவி செய்கிறோம். நாங்கள் உதவி 7 பேரை எடுத்து நாங்கள் அந்த ஐயா ஒரு மோசம் போயிட்டாரு. ஓ 25ஆம் தேதி எங்களுக்கு தெரியும். நாங்கள் அவருக்கும் குடும்பம் தான் யோசிச்சுட்டு இதண்டா அவன் சரியானு அடிச்சு அந்த ஆட்டோக்காரன் அவருக்கு அவர் நம்பர் அந்த அடிச்சு நான் அந்த ஐயா மோசம் போயிட்டாருண்டா தெரியாம போட்டு எங்களுக்கு வேறவும் இல்லாமல் போட்டுது. 25ஆம் தேதி மோசம் பண்ணாரு. அப்போ ஒரு 24 தான் வீட்டு தான் இருக்கிறார். 2 கணம் தெரியாது. தெரியும் அந்த வெளிச்சம் தெரியும் மற்றும் ஒன்றும் தெரியும். நான் ஜிஎஸ் அம்மா பார்க்குறது ஜிஎஸ் அம்மான்னு உங்களுக்கு பிரவிலி பிரச்சனை 18 வயசு மண்டல கட்டி என்று கொண்டு போய் இந்த ஜாழ்ப்பாண வசதி அங்கே கொழும்பு கணக்குனால கொழும்பு கணக்கு பட்டு கிழித்து காயம் இழுத்து இந்த இதில் இருந்து இங்கே மட்டும் பேப்பர் வச்சுருந்தா இந்த இடையில அறுந்து இந்த இடையில இந்த ஒப்புறம் செய்து இந்த கண்ணையும் பிடிச்சாச்சு. அது கண் தும்பரா தெரியாம போச்சு. உங்களுக்கு வருமானங்கள் என்ன? ஒன்றும் இல்லையா வீட்டுல இருக்கிறேன். சாப்பாடு அம்மா தரோம். அம்மா குடிவேலையை போய் தோட்ட வேலை போனேன். நாங்கள் 5 பேர். நான் தான் மூத்தது. 4 தங்கச்சி மேரும் நான் ஒரு ஆள். 4 தங்கச்சி மேரும் ஆண்டவர் கட்டினவன். அப்பா மோசம் போட்டார். அம்மாவுக்கு 63. உங்களுக்கு எத்தனை வயது? எனக்கு 43. 83ஆம் ஆண்டு பிறந்தேன். உங்களுக்கு அரசாங்கத்தின் உதவிகள் கிடைக்குதோ? அரசாங்கமோ? அரசாங்கம் இல்லை, காசு தாருவேன். சரி காசு தாருவேன். அது இப்போ கூட்டிவிடுவா காசு கூட்டுறோன்னு சொன்னவே என்ன மாதிரி என்ன தெரியல. வலி வந்து நடக்க வேண்டியதான் இருக்குது. அது வலி குடிசை கொண்டு போய் மாதத்தில் 4000 ரூபா கொடுக்கணும். 60 குடிசை 2 நேரம் காலம் கொண்டு பின்னேறம். ஹாஸ்பிட்டல் போகிறேன். ஹாஸ்பிட்டல் போகிறேன் நான். அது இந்த வரையும் சொல்லிக்கணும். எந்த ஹாஸ்பிட்டல்? யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் போக அந்த அம்மா கூட்டிகிட்டு போகிறோம். முன்னாள் கிளினிக். கொஞ்சம் சாமான்கள் இப்படி கொண்டு வந்து நாங்கள் இதில் தெரிஞ்சிருந்தால் நாங்கள் இதில் ஏதாவது குறைச்சி அதை வாங்கியிருக்கலாம். தெரியாதானே வைக்கிறோம். சும்மா படம் எடுத்து சொல்கிறதுக்காண்டி இருக்குது. அம்மா வேற விட்டு சொல்லி கொடுங்க. சரி. நாங்கள் சும்மா அப்படி செய்கிறோம். நாங்கள் ஒரு நிறுவனம் இல்லை, இப்படி சும்மா இதாக செய்கிறோம். நாங்கள் அவருக்கு வயது தானே? அவருக்கு நாளைக்கு 78 வயசு. நாங்கள் அவருக்கும் எதனா ஜோதிச்சது. அப்போ சரியானட்டு அவருக்கு அடிப்பமெண்ட் அடித்தது தான் அந்த அண்ணா சொன்னார் இப்படி இப்படிண்டு.
இருந்தாலும் நான் சொன்னேன் எப்போ சொன்னாங்கன்னா இந்த பொண்ணை கொண்டு ஆஸ்பத்திரி காட்டுங்க காட்டான் விட்டுத்தானு சுகர் அவருக்கு இருந்தாலும் இல்லையா பொண்ணில் ஆண்டு மண்டி வந்துட்டப்பா பொண்ணில் பொண்ணு என்ன புழுங்க வச்சு இந்த ஆஸ்பத்திரி கொண்டு விட்டு என்ன நடந்தோ நடத்து நல்லா இருந்தவரான விடிய சாப்பாடு என்ன விடிய அம்மா ஃபுட்டை வச்சுருந்து போனவான் மதியத்துக்கு அதுதான் அம்மா வேற ஒரு 5 மணி சொல்லணும் 4-5 மணி சொல்லணும் அதுக்கு என்ன செய்வீங்க அது மட்டும் வீட்டுல இருக்கிறேன் ரேடியோ எதுவும் இருக்கோ இல்லை ரேடியம் போடல நான் போட்டேன் நான் டீச்சர் எடுத்து வந்தேன் எனக்கு 5000 ரூபாய்க்கு அது இப்போ 4-5 வருஷத்துக்கு பிறகுதான் பழுதாகினது உதவியை செய்கிறேன் அமெரிக்கா சண்டே ஆமதான்ட்டு சொல்லிச்சு நம்ம அப்போ நான் சரி இதில் சாமான் இருக்கு உள்ளுக்குள்ளே வச்சு விவசாயிக்கலையும் இருக்கு சரி ஓமா இப்படி வச்சுருவேன் நீங்கள் நான் தூக்கி வச்சு சரி ஓமா அங்கே சைடில் வச்சுருவேன் மூலையில் வைக்கணும் ஓமா எனக்கு இந்த குடிசைன்ற கூட விஷயம் பண்ணுவோம் அவையில் கதைச்சு பார்க்குறோம் அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்காங்க இந்த வார காசம் என்னோட அரிசியை சாகம் மட்டும் தான் காணும் குடிசை கொண்டு போய் 4000 ரூபா வேணுமா எடுத்ததுக்கு லைன் நான் எடுத்த கதை காட்டி அதுக்கு எடுத்து பாருங்க சரியா சரிண்ணா போட்டு வரேன் சொன்னா அதை சொல்லிடுங்க சரி சரி சரிங்க போட்டு வரேன் சரிங்க போட்டு வாங்க நண்பர்களே, இவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியிலும் இந்த மகனுக்கு அடிக்கடி வலிப்பு ஃபிட்ஸ் ஏற்படுகிறது. இதற்கான மருத்துவ செலவு மற்றும் மாத்திரை வாங்குவதற்கு அந்த தாயின் கூலி வருமானம் போதவில்லை. இவருக்கு தொடர்ந்து மருந்து செலவுகளை ஏற்க அல்லது உதவி செய்ய யாராவது முன்வந்தால் அது அந்த தாயின் சுமையை பாதியாக குறைக்கும். உங்களால் முடிந்த ஒரு சிறு உதவியை கூட நாம் நேரடியாக அவர்களிடம் கொண்டு சேர்க்க தயாராக இருக்கிறோம். இந்த காணொளியை முடிப்பதற்கு முன்னால் ஒரு முக்கியமான நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த உதவியை செய்வதற்கு மட்டுமன்றி இன்னும் பல உதவித் திட்டங்களுக்கான முழுமையான நிதி உதவி வழங்கிய எனது பாடசாலை நண்பனுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். நீயும் உன் குடும்பத்தாரும் எல்லா வளமும் நலனும் பெற்று நீடூழி வாழ அந்த இறைவனை நான் மனதார பிரார்த்திக்கிறேன். நன்றி. கரம் கொடுப்போம், அறம் செய்வோம்.